ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலான்னு வாங்கோ. பொன்னாங்கண்ணி கீரைக்கு வந்து நான் ஒரு 30 ரூபாய் கீரை வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். செய்யும் போது காட்டுறேன். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றினுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொண்ணு வச்சு காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வச்சு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி, காஞ்ச மிளகா, வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொன்னாங்கண்ணி கீரை போட்டுக்கலாம். இது வந்து சிறு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரை வந்து கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு. எப்போனா யாருன்னா நல்லுக்காரங்க ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தா தான் அந்த கீரை. நான் ஆல்ரெடி தக்காளியில் வந்து உப்பு போட்டிருக்கேன். இந்த கீரை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து கீரை வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 100 கிராம் பருப்பு, பூண்டு, பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது நம்ம போட்டுக்கலாம். போட்டு நம்ம இந்த கீரை கூட நல்லா வேகட்டும். நான் வந்து பருப்பு வந்து ரொம்ப வேக வைக்கல, ஒரு 2 விசில் தான் வச்சேன். இது கூட நல்லா வேகி இந்த தண்ணியில் நல்லா சுண்டி பருப்பும் நல்லா வேகும், கீரையும் நல்லா வேகும். நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம கீரை கூட்டுக்கு வந்து நம்ம வேக வச்சோம். இப்போ வந்து பாருங்க, நல்லா நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வேறு இதில் நான் மாற்றியாச்சு. நம்ம கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை சாதத்துக்கு இந்த மாதிரி நம்ம கீரை கூட்டு பண்ணி நம்ம வெள்ளை சாதத்துக்கு நம்ம பிடிச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை இது கூட ரசம் கூட வச்சுக்கலாம், இல்லை நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி செய்து பார்த்துருப்பீங்கோ. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.